Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் சிக்கன் கட்லட் பண்ண போறேன். அதுக்கு தேவையானது 1/4 கிலோ சிக்கன் வேக வச்சு எடுத்துர்க்கேன். பாருங்க. நீங்க பச்சையாவும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் நான் வேக வச்சிருக்கேன். இந்த மாதிரி உதிரியா நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 எண்ண கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரெட் கிரம்ஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் நான் ஆயில் ஊற்றியிருக்கேன். அந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். ஜீரகம் போட்டுக்க போகிறேன். ஜீரகம் நல்லா வெடித்து வரும்போது நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை அதில் போட்டு வணக்கிக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் போடலாம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போடலாம். இது நல்லா ஆயிலில் வணங்கட்டும். இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். இது கூடயே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறேன். இது நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக போட்டிருக்கேன். கொத்தமல்லி தலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம வேக வச்சு பொடிச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் பீஸுகளை இதோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஆயில் அதிகமாக சேர்த்த வேண்டாம், தண்ணியும் சேர்த்த வேண்டாம். இதே பக்குவத்தில் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்துக்க போகிறேன். இதையும் நல்லா அந்த மசாலா கலவையோடு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா கலந்துருச்சு. இப்போ நான் அதை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு பிடி பிடிச்சிக்கலாம். அழகான உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி உள்ளங்கையில் வச்சு அமுத்துனீங்கன்னா கட்லட் ஷேப் வரும். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணலாம். நான் இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணுறேன். பாருங்கள், 2 முட்டை அடித்து வச்சுருக்கேன். அந்த முட்டையில் இந்த கட்லெட்டை போட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவி விடுங்க. இப்போது பிரெட் க்ரம்ஸில் இந்த கட்லெட்டை வச்சுக்கலாம். அது மேலே அந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்து நல்லா ஃபார்ம் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையும் கட்லெட் பிடிச்சு வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சு தட்டில். பாருங்கள், கடாயில் ஆயில் ஊற்றிட்டேன். நல்லா சூடாகிட்டுருக்கு ஆயில். இப்போது நான் எடுத்து வச்சுருக்க கட்லெட்டை ஒவ்வொன்றா எடுத்து அழகாக போட்டு விட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வீட்டில் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்பிவிடுங்க. மறுபடியும் சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் பர்ஃபெக்ட் கேம்ப்ஸ். நன்றி, வணக்கம்.